ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாஸான எபிசோட் வந்திருக்கு. கதிர் வந்து நிச்சயதார்த்தத்த வந்து நிப்பாட்டுறாங்க. ஜானகி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கதிர் நீ பொய் சொல்ல மாட்ட. இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் பேசப் போற. ஆனா இதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாங்க. சத்தியமா இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சூப்பரா பேசுறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம கதிர் வந்து ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "நீங்க தானே திவ்யாங்கிற மாரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க." "ஆமாங்க. நான் தான் திவ்யா." அப்படின்னு சொல்லும்போது, "இந்த பையன நீங்க பார்த்துருக்கீங்களான்னு?" கார்த்தி ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. காட்டி முடிச்சோனே வந்து அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. கார்த்தி ஃபோட்டோவ பார்த்தோனே, "உங்களோட மனசு வந்து ஏதோ கஷ்டப்படுது. உங்க ஃபேஸ்ல வந்து அது நல்லாவே தெரியுது. சொல்லுங்க எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க. பிரச்சனையெல்லாம் இல்ல. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்க பார்க்குறீங்க. நல்லாவே புரியுதுங்க. நீங்க மட்டும் உண்மைய சொன்னீங்கன்னா, உங்க லைஃப் மாரி எனக்கு தெரிஞ்ச என்னோட அத்தை பொண்ணோட லைஃபையும் வந்து காப்பாத்திறலாம். தயவு செஞ்சு சொல்லுங்கங்கிற மாரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. உடனே திவ்யா வந்து பேசுறாங்க. இல்லங்க. கார்த்திகிட்ட எந்த தப்பும் இல்ல. நாங்களும் அவங்களும் ஒரு காலத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் தான். ஆனா அவரெல்லாம் தப்பாலாம் நடந்துக்கவே இல்லையே. உங்களுக்கு யாரோ தப்பா வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. அதுல நீங்க எவ்வளோ சாதிச்சீங்கங்கிறதெல்லாம் உங்க வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு போணுங்கிற மாரி, கார்த்திக் இப்படியெல்லாம் சொன்னாரு, அப்படிலாம் சொன்னாருங்கிற மாரி, அந்த பொண்ணு வந்து பொய் பொய்யா வந்து சொல்லிட்டு இருக்கு. இத வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ப கதிரு, "என்னங்க உங்களுக்கும் அந்த கார்த்திக்குங்கிற பையனுக்கும் வேற ஏதோ பிரச்சனை, தகராறுலாம் நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இத என்னால நம்பவே முடியலையே!" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவங்களே வந்து பேரதிர்ச்சியா வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப கதிரு, "உண்மையா தான் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இதுல எதுக்குங்க நான் பொய்யெல்லாம் சொல்லப் போறேன். கார்த்திய பத்தி யாரோ தப்பா வந்து பேசியிருக்காங்கங்கிற மாரி சொன்னோனே, அந்த இடத்துல வந்து என் ஃப்ரெண்டு தான் தப்பா வந்து சொல்லியிருக்கான்னு நெனைக்கிறேன். சாரிங்கன்னு சொல்லிட்டு திவ்யா மாட்டுக்கு அங்கேருந்து கடந்து போறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்றாங்க. "என்னடா அந்த பொண்ணுகிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டியா?" அப்படின்னு சொன்னோனே, "ஆமான்டா கேட்டேன். நீ தான் தப்பா புரிஞ்சுகிட்டு சொல்லியிருக்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்ல." "ஏய் என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க நீ? அப்படியெல்லாம் நடந்திருக்குடா. அதனால தான் நான் தனியா கூப்ட்டு பேசணும்னு இருந்தப்ப, அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சொல்றேன்னாங்க." அப்படின்னு சொன்னோனே பேரதிர்ச்சியாயி நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப கதிரு, "இல்லடா நீ தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துல. திருப்பி அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஆள காணோம் அந்த இடத்துல. "ஏய்! நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுனோனே, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்கன்னு" வண்டிய ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த இடத்துல வந்து கதிர் வந்து மறைச்சு வந்து கேட்குறாங்க. "இல்லங்க, நான் எத்தன வாட்டி தாங்க சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்து பார்த்தே பேசிட்டு இருக்காங்க. "யாராவது உங்கள மிரட்டுனாங்களா? சொல்லுங்க. அவங்களையும் சேர்த்து நான் சமாளிக்க நான் தயாரா தான் இருக்கேங்கிற" மாரி சொன்னோனே, அவங்க ஃப்ரெண்ட் வந்து வந்துடுறாங்க. கதிரோட ஃப்ரெண்டு. "ஏய்! இந்த பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்கியா? யார்றா இந்த பொண்ணு? என்னடா சொல்ற? இவ தான் திவ்யா. ஏய்! நீ தான் திவ்யாவா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஸ்கூட்டிய எடுத்துட்டு மாஸா வந்து போறாங்க. கார்த்தி எப்படியோ அந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுட்டான்டா. அதனால தான் திவ்யா தேடி நீ வரேன்னு தெரிஞ்சோனே, வேற ஒரு பொண்ண வர வச்சு, உன்ன முட்டாளாக்க ட்ரை பண்ணியிருக்கான். "மொதல்ல திவ்யா வீட்டுக்கு போவோம். திவ்யா வீடு எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற" மாரி அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து பேசுறாங்க. திவ்யா வீட்டுக்கு வந்து மாஸா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. "நீங்க ஏன் இன்னைக்கு வரல?" "இல்லங்க, நான் வந்து எல்லா உண்மையும் சொல்றேன்னு தான் இருந்தேன். ஆனா கடைசில வந்து என்னால வர முடியாத சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா, கார்த்தி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு." "என்ன மிரட்டுனானா?" "ஆமாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "நானும் அவரும் லவ் பண்ணோம். ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்ஷன்ல தான் வந்து நாங்க வந்து சந்திச்சோம். கடைசில வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. நான் வந்து தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயி ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலேஜ்ல தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சுங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் இவரு வந்து மீட் பண்ணி என்கிட்ட வந்து கேட்டாரு. நானும் சொன்னேன், "எனக்கு தெரியும் வித்யா. நீ வந்து தப்பானவங்க கிடையாது. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய வந்து காப்பாத்திறலாம். திருப்பி அந்த விஷயத்தெல்லாம் நான் மறைக்கணும். நான் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க திருப்பி திருப்பி அதே வந்து கேட்டீங்கன்னா எப்படி? தயவு செஞ்சு வந்து சொன்னீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவு நான் பார்த்துக்கிறேன். அதே சமயத்தில என்னோட சொந்தக்கார பொண்ணும் வந்து தப்பிச்சிறலாம். நீங்க சொல்ற முடிவுல தான் இருக்கேங்கிற" மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க. "சரிங்க, உங்களுக்காக நான் சொல்ல வரேன்" அப்படின்னு சொன்னோனே, "டேய் மச்சான், இந்த கல்யாணத்த எப்படி நிப்பாட்டணும்னு மட்டும் பாரு. இல்லடா, நாளைக்கு நிச்சயதார்த்தம்லாம் ஆல்ரெடி முன்னாடியே இவங்க 2 பேருக்கு முடிஞ்சிருக்கு. கல்யாணம் வந்து பண்றதுக்கு பந்தக்கால் வந்து நடுறாங்க. இந்த பொண்ணு திவ்யா இருக்கால்ல, இவ வந்து பேசினாலே போதும். காரியத்தையே வந்து சாதிச்சிறலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுல இவளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இவளுக்கு நம்ம பாதுகாப்பு பத்திரமா வந்து குடுத்துட்டாலே போதுங்கிற" மாரி தான் அல்டிமேட்டா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தனத்த வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட நகையெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம தனத்துக்கு மாயா, "ஏய்! நீ சூப்பரா அழகா இருக்க. இப்பயே வந்து மாப்பிள வந்து கல்யாணம் வச்சுக்கலான்னு தான் சொல்லுவாருங்கிற" மாரி கிண்டல் அடிச்சு பேசும்போது, "நீ வேற கதிர் எப்ப இந்த கல்யாணத்த நிப்பாட்டுவான்னே தெரியலங்கிற" மாரி எனக்கே பயமா இருக்கு. ஏய்! கதிர் சும்மா காமெடியா விளையாட்டுத்தனமா வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னத பார்த்தா விளையாட்டு மாரியே தெரியல. என்னையே கேட்காம என் கழுத்துல தாலி கட்டிருவான் மாரி தான் எனக்கு தோணுது. ஏய்! கதிர் சும்மா இப்படிதான் உன்ன வம்பிழுப்பான்னு உனக்கே தெரியும்ல.
அதுக்காக கார்த்திக் சார் முன்னாடி வந்தால் இப்படி பேசி வந்து வம்பிழுப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம சாரு வராங்க. இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு தான் மாயா வந்து கடந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து உனக்கு எதுவும் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை மாயா வந்து யார்ட்டையுமே இந்த விஷயத்த வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கதிர் உண்மையிலே விளையாட்டுக்கு தான் சொல்லியிருந்தானா, சாரு வந்து இதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணாலும் பண்ணிடுவாங்கிற மாதிரி, அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க. மாயா மட்டும் கீழே வந்து தன்னந்தனியாக வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சீனு வந்து காற்றுலேயே படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. "சேய் நீ ரொம்ப அழகா இருக்க. இதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்லியே ஆகணும். எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலையே. நம்ம வீட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் கூட்டம் கூட்டமாக வேற நின்றுட்டு இருக்காங்க. இதில் எங்கள் அம்மா, பார்வதி, சாருமதி எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி யோசிக்கும்போது, "ஏடா சீனு காற்றுலேயே வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல பார்வதி, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தின்னு" சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கீழே உட்காந்து பேப்பரில் வந்து எழுதுனாங்க. "இந்த புடவையில் நீ ரொம்ப அழகாக சூப்பராக வந்து இருக்க" அப்படின்னு சொல்லி எழுதியும்போது, அப்படியே அந்த பேப்பரை வந்து கிழிச்சு பொட்டலம் போல் கட்டி அப்படியே தூக்கி விட்டு எறிகிறாங்க. மாயா வந்து எடுத்து படிக்கிறாங்க. அந்த இடத்துல படிக்க சொன்னோன்னே, "இந்த புடவையில நான் ரொம்ப அழகா இருக்கேனா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு எழுதுனது எல்லாத்தையும் வந்து பார்த்துடுறாங்க. அந்த இடத்துல தனம் வந்து வராங்க. "மாயா, நான் உன்னை அப்பையிலேருந்து தேடிக்கிட்டு இருந்தா. நீ எங்கே போன? என்னை ரெடி பண்ணாம?" அப்படின்னு சொல்லும்போது, கையில் என்ன என்னமோ வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி சத்தமாக வந்து படிச்சிடுறாங்க. நம்ப தனலட்சுமி ஒரு பக்கம் வந்து லெட்டர் எழுதின விஷயம்லாம் வந்து பத்மா வந்து பார்த்தாங்க. ஆனா என்ன ஏதுன்னு தெரியாம தான் வந்து எழுதியிருக்காங்க. ஆனா கடைசியில வந்து கவிதை எழுதுறதையாடா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பத்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. "ஏய்! இது எனக்காக நீ எழுதுன மாரி தெரியலையே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனம் வந்து கேட்குறாங்க. "இல்ல தனம், நீ ரொம்ப இந்த புடவையில அழகா இருக்கியா? நான் தான் எழுதினேன்." "இல்லையே! வேற யாரோ இருக்கணுமே! உனக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தவங்க நெருக்கமானவங்க தான் எழுதியிருக்காங்கன்னு" சொல்லி சுத்தி சுத்தி சீனு மாமா எங்க இருக்காங்கன்னு பார்த்தேன். "ஓ! சீனு மாமா செஞ்ச மாய வேலை தானா? மாமா தைரியமா இத சொல்ல வேண்டியது தானே! இதுக்கு தான் லெட்டர் எழுதி தூக்கி போட்டானா?" அப்படின்னு சொல்லி பத்மா, பார்வதி, சாருமதி 3 பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. "இப்படியாடி பண்ணுவ? ஏன்டி நான் சொன்னா நீ ஆமாம் சாமின்னு சொல்ல மாட்டியா? ஏய் இங்க யார் இருக்கா? அதான் நிச்சயதார்த்தம்லேருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுல. கூடிய சீக்கிரம் உனக்கு தானே கல்யாணம். அதனால கவலையே வேணாம். 2 பேரும் வந்து தாராளமா வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசலாங்கிற மாரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து வந்து 3 வில்லிகளும் வந்து அப்படியே வந்து பயங்கரமான வயித்தெரிச்சல்ல இருக்காங்க. அச்சச்சோ! என்னடா இது! நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க ரொமான்டிக்கா வந்து பேசிட்டு இருக்காங்களே! அப்படின்னு சொல்லும்போது, இந்த கல்யாணத்த யாராலயும் நிப்பாட்ட முடியாதுன்னு, அவ கனவு காண்டட்டும். அது மாரி கனவு காணுனா தான், நம்பளால இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்ட முடியும்னு பத்மா, பார்வதி, சாருமதி 3 பேரும் வந்து கேவலமா வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நீ தான் என்னோட மருமகங்கிற மாரி தான் திங்க் பண்றாங்க. ஒரு பக்கம் கதிர் வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. "ஜானகி அத்த, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னோனே" சீனுவும், மாயாவும் கேட்டுறாங்க இந்த விஷயத்த பத்தி. "என்னது? கதிர் வந்து ஏதோ ஒரு கோவத்துல வந்து பேசுறான். என்னப்பா? எதுவும் முக்கியமான விஷயம் சொல்லணுமா?" "ஆமா அத்த" அப்படின்னு சொல்லும்போது, 4 பேரும் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. சீனு, மாயா, கதிரு, நம்ம ஜானகிலேருந்து 5 பேர் அங்க தான் நின்னுட்டு இருக்காங்க. கார்த்திய பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. "என்னப்பா சொல்ற? உண்மையா அப்படி நடந்துக்கிட்டாரா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம். நான் அதுக்கு தான் வந்து இத்தன நாளா வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அவர எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். கடைசில நம்ம பசங்கள்ட்ட கூட சொன்னேன். மாயாகிட்டயும், தனத்துக்கிட்டயும் கூட சொன்னேன். ஆனா நம்ப மாட்டேன்ட்டா. நீங்க தான் இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டணும். அந்த பொண்ணு கூடிய சீக்கிரம் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்ல தான் போறா. பார்த்துக்கங்க. எதுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. நீங்க சொன்னா மட்டும் தான் எல்லாரும் நார்மலா இருப்பாங்க. அதுக்காக தான் முன்கூட்டியே அவங்க எல்லார்ட்டயும் சொன்னேன்னு" சொல்லி மாயாக்கும் தூக்கி வாரி போட்டது நம்ம சீனுக்கும். ஜானகிக்கு வந்து எதுவும் புரியல. "கதிர் நீ பொய் சொல்லலையே! நான் எதுக்கு இந்த மாரி விஷயத்துலலாம் விளையாட போறேன்? நான் உண்மையா தான் சொல்றேன். இது நம்ம தனத்தோட வாழ்க்கை. அவங்க ஏதோ ஒரு பழி வாங்கணுங்கிற முயற்சியில தான் இருக்காங்கங்கிற" மாரி அந்த இடத்துல எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க கதிரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.